பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 16வது பாடலகான நீளம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே நேற்று படித்த நாங்கள் நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகள் பற்றியும் அந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு பற்றியும் படித்த நாங்கள் நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகளாக மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இந்த 4 அலகுகளுக்கும் இடையில உள்ள தொடர்பு 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர், 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகள் 4 பற்றி படிக்கிற நாங்கள் இந்த 4க்கு இடையில உள்ள தொடர்பு இதுதான். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டருக்கு சமனானது, 100 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டருக்கு சமனானது, 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டருக்கு சமனானது. இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நேற்று நாங்கள் நீளம் தொடர்பான அளவீடுகளின் கூட்டல் கழித்தல் பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நீளம் தொடர்பான அளவீடுகளினுடைய பெருக்கல் பார்க்கலாம். நீளம் தொடர்பான அளவீடுகளின் பெருக்கல். நீளம் தொடர்பான அளவீடுகளின் பெருக்கல். இந்த நீளத்தை நாங்கள் இந்த அலகுகள் வெவ்வேறு அலகுகளில் நீளம் தரப்படும் போது அந்த நீளத்தை என்ன மாதிரி ஒரு முழு எண்ணால பெருக்குவோம் என்று பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஒரு கம்பி துண்டின் நீளம், ஒரு கம்பி துண்டின் நீளம் ஒரு கம்பி துண்டின் நீளம் 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். ஒரு கம்பி துண்டின் நீளம் 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். இதே போல 4 கம்பி துண்டுகளின் நீளம் என்னமா? இதே போல இந்த கம்பி துண்டை போல 4 கம்பி துண்டுகளின் நீளம். ஒரு கம்பி துண்டின் நீளம் 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். இதே மாதிரி இருக்கிற 4 கம்பி துண்டுகளின் நீளம் காண வேணுமெண்டா நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அளவை ஒரு கம்பி துண்டின் நீளத்தை 4ஆல பெருக்குவோம். ஒரு கம்பி துண்டினுடைய நீளம் 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். இதே மாதிரி இருக்கிற 4 கம்பி துண்டுகளின் நீளம் காண வேணுமெண்டா என்ன செய்யறது? இந்த ஒரு கம்பி துண்டின் நீளத்தை 4ஆல பெருக்குவோம். என்னென்று நாங்கள் பெருக்குவோம்? கூட்டல் கழித்தல் செய்ய தெரியும். பெருக்கல் என்ன மாதிரி செய்யறது? இந்த பாருங்க, மீட்டர் சென்டிமீட்டர்ல நீளமானது தரப்பட்டிருக்குது. கூட்டல் கழித்தல் செய்த மாதிரியே அந்த அலகுகளை தனித்தனியாக எழுதுவோம். மீட்டர் சென்டிமீட்டர். மீட்டர்ல 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். மீட்டர்ல 4 எழுதுறோம், சென்டிமீட்டர்ல 14 எழுதுறோம். இந்த நீளத்தை நாங்கள் 4ஆல பெருக்க போறோம். 4ஆல பெருக்கிறோம். அலகுகளை தனித்தனியாக எழுதிட்டு அப்படியே 4ஆல பெருக்கிறோம். முதலாவதாக சென்டிமீட்டரை பெருக்குவோம். 16 தர 4, 16 4ஆல பெருக்கும் போது 4 24, மீதி 2, 4 4, 4ஓட 2 பெருக்கினீங்கன்னா 64. 16 சென்டிமீட்டரை பெருக்கிறீங்க 4ஆல. 16 4ஆல பெருக்கினீங்கன்னா 64. 64.
இனி இந்த மீட்டர் நிரல்ல இருக்கக்கூடிய எண்ணை 4ஆல பெருக்கிறோம். 4 தர 4 16 சென்டிமீட்டரை பெருக்கிறோம். 16 சென்டிமீட்டரை 4ஆல பெருக்கும்போது 64 சென்டிமீட்டர். அடுத்ததாக 4 மீட்டரை 4ஆல பெருக்கிறோம். 4 தர 4 16. ஆகவே 4 கம்பி துண்டுகளின் நீளம் என்னவாக இருக்கும்? 16 மீட்டர் 64 சென்டிமீட்டர். இவ்வாறு நீளம் தொடர்பான வெவ்வேறு 2 அலகுகளில் நீளம் தரப்படும் போது அது ஒரு முழு எண்ணால நாங்கள் இவ்வாறு பெருக்கிறோம். இதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு. இது முறை 1. இன்னொரு முறையில நாங்கள் பெருக்கலாம். தரப்பட்ட இந்த நீளத்தை ஒரே அலகுக்கு மாற்றின பிறகு பெருக்கலாம். பாருங்க, நாங்கள் 4 மீட்டர் 16 சென்டிமீட்டரை 4ஆல பெருக்க வேணும். அப்ப இந்த நீளத்தை ஒரே அலகுக்கு மாற்றுவோம். சென்டிமீட்டருக்கு மாற்றின பிறகும் நீங்கள் பெருக்கலாம். 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர். 4 மீட்டர்ண்டா 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்ப 4 மீட்டர்ல 400 சென்டிமீட்டர். 400 சென்டிமீட்டரோட 16 சென்டிமீட்டரை கூட்டினோம்னா 416 சென்டிமீட்டர். ஒரே அலகுக்கு மாற்றின பிறகும் நாங்கள் கூட்ட முடியும். 4 மீட்டர் 16 சென்டிமீட்டரை ஒரே சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 416 சென்டிமீட்டர். 416 சென்டிமீட்டரை மட்டும் நாங்கள் 4ஆல பெருக்கிறோம். இப்படி பெருக்கினோம்டா 416 சென்டிமீட்டரை மட்டும் 4ஆல பெருக்கிறோம். 4 24, மீதி 2, 4 1 4, 4 2 6, 4 தர 4 12. என்ன வருது? 4ஆல பெருக்கும் பொழுது 1664 சென்டிமீட்டர். 1664 சென்டிமீட்டர். இதை பிறகு நாங்கள் மீட்டர் சென்டிமீட்டர்ல கொடுக்க வேணும். 1664 சென்டிமீட்டர். அப்ப இதுல எத்தனை நூறுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். 1600 சென்டிமீட்டர் சக 64 சென்டிமீட்டர் பிரிச்சுட்டு 1600 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்ப 1600ல எத்தனை மீட்டர் இருக்கும்? 16 மீட்டர் 64 சென்டிமீட்டர். அதாவது இந்த முறையில நீங்கள் செய்யலாம், அல்லது ஒரே அலகுக்கு மாற்றின பிறகும் செய்யலாம். 4 மீட்டர் 16 சென்டிமீட்டர் என்பதனை சென்டிமீட்டருக்கு மாற்றும்போ 416 சென்டிமீட்டர். அதை 4ஆல பெருக்கும் போது விடை சென்டிமீட்டர்ல கிடைக்கும். கேள்வி மீட்டர் சென்டிமீட்டர்ல தந்திருக்கிறபடியா நீங்கள் விடையை மீட்டர் சென்டிமீட்டர்ல தான் கொடுக்க வேணும். 1664 சென்டிமீட்டர். அப்ப இதுல எத்தனை நூறுகள்? சென்டிமீட்டர்ண்டா எத்தனை மீட்டர்ண்டா 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். ஆகவே இதுக்குள்ள எத்தனை நூறுகள் இருக்குன்னு பார்த்தனீங்கன்னா 16 நூறுகள் இருக்குது. அப்ப 16 மீட்டர். மீதியாக இருக்கிறது 64 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த 2 முறைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த நீளம் தொடர்பான அளவீடுகளை பெருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறை இலகுவானதாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு கேள்வி நாங்கள் செய்வோம். பெருக்குவோம். 3 கிலோமீட்டர் 450 மீட்டரை 16ஆல பெருக்குவோம். 3 கிலோமீட்டர் 450 மீட்டர். இந்த நீளத்தை 16ஆல என்னென்று பெருக்கிறதுன்னு பாருங்க. கிலோமீட்டர் மீட்டர்ல நீளம் தரப்பட்டிருக்குது.
இந்த அலகுகளை தனித்தனியாக எழுதுவோம். கிலோமீட்டர், மீட்டர். கிலோமீட்டர்ல என்ன இருக்கு? 3. மீட்டர்ல 450. 16ஆல பெருக்க போறோம். முதலாவதாக மீட்டரை பெருக்குவோம். 450 16ஆல பெருக்க வேணும். 450 16ஆல பெருக்கினோம்டா சைட்ல பெருக்கி பார்த்துக்கொள்வோம். 0 5 30 3 4 6 24 3 27 0 5 4 0 0 7 5 12 4 3 7 என்ன வருது? 7200 மீட்டர். 7200 மீட்டர். 450 16ஆல பெருக்கும் பொழுது எத்தனை மீட்டர் வருது? 7200 மீட்டர். 7200 மீட்டரையும் நாங்கள் இதில் எழுத மாட்டோம். மீட்டர்ண்டா 1000க்கு குறைவாக வரும்போதுதான் நாங்கள் இங்க எழுதுவோம். 1000 விட தாண்டிட்டா 1000 கிலோமீட்டர் நிரலுக்கு கொண்டு போயிட்டு மீதியை இங்க எழுதுவோம். 450 16ஆல பெருக்கும் போது 7200 மீட்டர் வருது. 7200 மீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எத்தனை ஆயிரங்கள் இருக்கும்? 7200 மீட்டரை 7000 மீட்டர் சக 200 மீட்டர் என்று நாங்கள் எழுதலாம். 7200 கூட்டினீங்கன்னா 7200 மீட்டர். 7200 மீட்டர்ல எத்தனை ஆயிரங்களும் எத்தனை கிலோமீட்டரும் எத்தனை மீட்டரும் இருக்கிறது என்றதை பார்க்கறதுக்காக 1000 பிரிச்சு எழுதுறோம். 7000 மீட்டர் சக 200 மீட்டர் தான் 7200 மீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 7000 மீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் 200 மீட்டர். அப்ப 7200 மீட்டர்ல 7 கிலோமீட்டரும் 200 மீட்டரும் இருக்குது. 7 கிலோமீட்டரும் 200 மீட்டரும் இருக்குது. அந்த கிலோமீட்டரை அப்படியே நாங்கள் வச்சிருப்போம். மீட்டரை மட்டும் எழுதுவோம். 200 மீட்டர். கிலோமீட்டர் அப்படியே நாங்கள் கிலோமீட்டர் என்ன செய்ய போறோம்? இந்த கிலோமீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு போக போறோம். 7 கிலோமீட்டர் இருக்கு. 7 கிலோமீட்டர் 200 மீட்டர்ல 200 மீட்டர் எழுதி இருக்கிறோம். 7 கிலோமீட்டரை வச்சிருக்கிறோம். கிலோமீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு போக 3ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். 48. 3 16 48. 48 கிலோமீட்டர். ஏற்கனவே 7 கிலோமீட்டர் இருக்கு. 48ஐயும் 7ஐயும் கூட்டுவோம். 55. 55 கிலோமீட்டர் 200 மீட்டர். அப்ப இந்த நீளத்தை நாங்கள் 16ஆல பெருக்கும் போது விடையாக என்ன கிடைக்குது? 55 கிலோமீட்டர் 200 மீட்டர். நிலம் தொடர்பான பெரிய அளவீடுகள் தரும் பொழுது நாங்கள் இவ்வாறு பெருக்கலாம். நீ ஒரே ஒரு கம்பிக்கல்லி மட்டும் செய்வோம். மூன்றாவது
பரிசு பொதி ஒன்றை அலங்கரிக்க. பரிசு பொதி ஒன்றை அலங்கரிக்க. அலங்கரிக்க 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர் நீளமான துணி தேவைப்படுகிறது. துணி தேவைப்படுகிறது. அதே வகையான 7 பரிசு பொதிகளை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளத்தை காண்க. பரிசு பொதிகளை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளத்தை காண்க. அலங்கரிக்க தேவையான துணியின் நீளத்தை காண்க. பரிசு பொதி ஒன்றை அலங்கரிக்க 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர் நீளமான துணி தேவைப்படுகிறது. அதே வகையான இதே போல 7 பரிசு பொதிகளை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளத்தை காண சொல்லி கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதே மாதிரி 7. அப்ப இந்த நீளத்தை 7ஆல நாங்கள் பெருக்குவோம். அப்ப தரப்பட்ட பரிசு பொதியை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளம் 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர். இதை நாங்கள் 7ஆல பெருக்க வேணும். 7ஆல பெருக்கிறதுக்கு அந்த அலகுகளை தனித்தனியாக எழுதுவோம். மீட்டர் சென்டிமீட்டர் 2 மீட்டர். ஆகவே மீட்டர்ல 2 60 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல 60. 7ஆல பெருக்கிறோம். முதலாவது சென்டிமீட்டரை பெருக்குவோம். 60 7ஆல பெருக்கின நீங்கண்டா 60 தர 7 6 7 42 420 சென்டிமீட்டர். 60 7ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 60 தர 7 சமன் 420 சென்டிமீட்டர். 420 சென்டிமீட்டரை நாங்கள் அப்படியே இதில் எழுதக்கூடாது. ஏனென்றால் இதுக்குள்ள மீட்டர் 420 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்ல 1 மீட்டர் இருக்குது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய 400 சென்டிமீட்டர்கள்ல 4 மீட்டர் இருக்குது. 400 சென்டிமீட்டர்ல 4 மீட்டரும் 20 சென்டிமீட்டரும் இருக்குது. 420 சென்டிமீட்டர்ல 4 மீட்டர் 4 மீட்டர் 400 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். 4 மீட்டரும் 20 சென்டிமீட்டரும் அடங்கி இருக்குது. நாங்கள் 20 சென்டிமீட்டரை மட்டும் எழுதுவோம். 4 மீட்டரை அப்படியே வச்சிருப்போம். மீட்டர் நிரலுக்கு கொண்டு போறதுக்கு அடுத்த நிரலுக்கு கொண்டு போறோம். மீட்டரை பெருக்குவோம். 2 7 14 14 மீட்டர். இங்க ஒரு 4 மீட்டர் இருக்குது. 18 மீட்டர். ஆகவே இந்த 7 பரிசு பொதிகளை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளம் 18 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆகும். 18 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆகும். 7 பரிசு பொதிகளை அலங்கரிக்க தேவையான துணியின் நீளத்தை எடுத்து எழுத வேணும். 18 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இதே போல நாங்கள் இனி வகுத்தல் செய்யலாம்.
கூட்டல் கழித்தல் பெருக்கல், நீளம் தொடர்பான கூட்டல் கழித்தல் பெருக்கல் படிச்சிருக்கிறோம். இனி வகுத்தல். என்ன மாதிரி கேள்விகள் வரும் பொழுது நாங்கள் இந்த நீளம் தொடர்பான வகுத்தலை செய்ய வேணும் என்றதை யோசிச்சு கொண்டு வகுத்தல் செய்யலாம். அடுத்ததாக நீளம் தொடர்பான அளவீடுகளின் வகுத்தல். இப்ப வகுத்தல் இந்த மாதிரி வகுத்தலை நாங்கள் செய்வோம் என்று பார்ப்போம். முதலாவது ஒரு கேள்வி செய்வோம். நீளம் ஒரு 2 அலகுகள்ல தரப்பட்ட நீளத்தை ஒரு முழு எண்ணால எவ்வாறு வகுக்கிறதுன்னு பார்ப்போம். 15 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இந்த நீளத்தை 3 என்கிற முழு எண்ணால நாங்கள் எவ்வாறு வகுக்கிறது. பெருக்கல் மாதிரியே வகுத்தலுக்கும் 2 வழிகள் இருக்கு. 2 முறைகளை நாங்கள் செய்யலாம். முதலாவது இந்த மீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்களில் இந்த நீளம் தரப்பட்டிருக்குது. நாங்கள் இதை தனித்தனியாக எழுதுவோம். 15 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இந்த நீளத்தை 3 என்கிற முழு எண்ணால வகுப்போம். முதலாவது சென்டிமீட்டரை வகுத்துட்டு பிறகு மில்லிமீட்டரை வகுப்போம். பாருங்க, 15 சென்டிமீட்டர். 15ல 3 எத்தனை தடவைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். 15ல 3 5 தடவைகள். 5 ஐ 3 15 சென்டிமீட்டர். 15 சென்டிமீட்டர்ல 3 எத்தனை தடவை இருக்குது? 3. 15 சென்டிமீட்டரை 3ஆல வகுக்கும் பொழுது 5 சென்டிமீட்டர். இப்போ 15ல இருந்து 15 கழிச்சு நீங்கன்னா இங்கே 0. அடுத்ததாக நாங்கள் 6 மில்லிமீட்டர் இறக்குவோம். 6 மில்லிமீட்டர். 6 மில்லிமீட்டர்ல 6 மில்லிமீட்டரை 3ஆல வகுக்கிறோம். 6ல 3 2 தடவை. 6 மில்லிமீட்டரை 3ஆல வகுக்கும் பொழுது 2 மில்லிமீட்டர். 2 தர 3 6. 6ல இருந்து 6 கழிக்கும் போது 0. 15 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரை 3ஆல வகுக்கும் பொழுது 5 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர். 15 3ஆல வகுத்தனீங்கன்னா 5, 6 3ஆல வகுத்தனீங்கன்னா 2. அதற்குரிய அலகுகளை போட வேணும். 15 சென்டிமீட்டரை 3ஆல வகுக்கும் பொழுது 5 சென்டிமீட்டர். 6 மில்லிமீட்டரை 3ஆல வகுக்கும் பொழுது 2 மில்லிமீட்டர். அடுத்ததாக இதே போல இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 2வது 12 மீட்டர் 48 சென்டிமீட்டரை 8 என்கிற முழு எண்ணால வகுப்போம். அலகுகளை தனித்தனியாக எழுதுவோம். 12 மீட்டர் 48 சென்டிமீட்டர் 8ஆல வகுக்கிறோம். மீட்டரை வகுப்போம். 12ல 8 எத்தனை முறை இருக்குது? ஒரு முறை. ஒரு 8 8. 12ல இருந்து 8 கழிச்சீங்கன்னா 4. 12 மீட்டரை 8ஆல வகுக்கும் பொழுது 1 மீட்டர். மீதி
4 மீட்டர்கள் இருக்குது. அந்த 4 மீட்டரை நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்ததாக இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, 4 மீட்டரை சென்டிமீட்டருக்குரிய நிரலுக்கு கொண்டு போகிறோம். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். ஆகவே 4 மீட்டர்ல 400 சென்டிமீட்டர். 4 மீட்டர் சென்டிமீட்டராக போகும்போது 400 சென்டிமீட்டர். 400 சென்டிமீட்டர். இங்கே ஏற்கனவே இனி இங்கே 48 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த 4 மீட்டர் 400 சென்டிமீட்டராக வருது. அப்போ மொத்தமாக 448 சென்டிமீட்டர். இதை நாங்கள் 8ஆல் வகுக்கிறோம். 44 44 8 எத்தனை முறை? 8 40. 44 40 கழிச்சோம்னா 4. அடுத்ததாக 8 இறக்குவோம். 8 48ல் 8 எத்தனை முறை? 6 தடவை. 6 8 48. 0. என்ன செய்த நாங்கள் 12 மீட்டர் 48 சென்டிமீட்டரை 8ஆல் வகுக்கிறோம். முதலாவது மீட்டரை வகுக்கும் பொழுது கூட்டல் கழித்தல் பெருக்கல் மூன்றிலையும் நாங்கள் சிறிய அளவை செய்துட்டு தான் பிறகு இங்கால செய்வோம். சென்டிமீட்டரை பெருக்கிட்டு தான் மீட்டரை பெருக்குவோம். வகுத்தல் மட்டும் நாங்கள் முன்னுக்கு இருந்து போகிறோம். மீட்டரை வகுத்துட்டு பிறகு சென்டிமீட்டரை வகுக்கிறது. 12 மீட்டர்ல எத்தனை 12 மீட்டரை 8ஆல் வகுக்கிறோம். 12ல் 8 ஒரு முறை, ஒரு 8 8 மீதி 4 4 மீட்டர். 4 மீட்டரை சென்டிமீட்டர் நிரலுக்கு கொண்டு வாரம். 400 சென்டிமீட்டராக வரும். 48ஐயும் 400ஐயும் கூட்டுவோம். 448 சென்டிமீட்டர். 448 8ஆல் வகுக்கிறோம். 44ல் 8 5 தடவை. 8 40 மீதி 4 8 இறக்குறோம். 48ல் 8 6 தடவை. 6 8 48. வகுக்கும் போது விடையாக என்ன கிடைக்குது? 1 மீட்டர் 56 சென்டிமீட்டர். அடுத்ததாக பிள்ளைகள், அந்த ஒரு முழு எண்ணால வகுக்கிறதுக்கான ஒரு பந்தி கேள்வி, அதாவது பந்தியாக கேள்வி தரப்படும் போது நாங்கள் என்ன மாதிரி அதை செய்யறது. இப்ப பெருக்கல் கூட்டல் பார்த்து நாங்கள் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பார்க்கிறோம். வகுத்தல் செய்யக்கூடிய பந்தி கேள்விகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உதாரணமா நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். 3வது 8 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று, 8 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று 20 சமதுண்டுகளாக வெட்டிய போது, 8 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று 20 சம துண்டுகளாக வெட்டிய போது பெறப்படும் ஒரு துண்டு கம்பியின் நீளம் எவ்வளவு? பெறப்படும் ஒரு துண்டு கம்பியின் நீளம் எவ்வளவு? பாருங்க, 8 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று இருக்குது. ஒரு கம்பியின் நீளம் 8 மீட்டர். இந்த கம்பியை 8 மீட்டர் நீளமுள்ள இந்த கம்பியை 20 சமனான துண்டுகளாக வெட்ட வேணும்.
20 சமனான துண்டுகளாக வெட்ட வேணுமெண்டா நாங்கள் என்ன செய்வோம், 20ஆக பிரிக்க வேணும். இப்படி 20ஆ பிரிப்போம். 2ஆ பிரிச்சுட்டோம், 4ஆ பிரிச்சுட்டோம். இனி 4 இப்ப 4 சமனான துண்டுகளாக பிரிச்சுட்டோம். இதே போல நாங்கள் 20 சமனான துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இவ்வளவும் இவ்வளத்தையும் ஒரு துண்டு, 2 துண்டு, 3 துண்டு, 4 துண்டு இவ்வளத்தையும் 20ஆக்க வேணும்னா இது 5 துண்டா பிரிக்கணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 3 1 2 3 4 5 1 2 3 2 3 4 5. இவ்வாறு பிரிக்க வேணும். 8 மீட்டர் நீளமான கம்பியை 20 சமனான துண்டுகளாக வெட்ட வேணும். அப்ப பிரிக்க வேணும். பிரிக்கும் போது இப்படி இருக்கிற ஒரு கம்பி துண்டின் நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாங்க என்ன செய்வோம், சம துண்டுகளாக வெட்டிய போது, சம துண்டுகளாக பிரிக்கும் போதுண்டா நாங்கள் செய்ய வேண்டியது வகுத்தல். 8 மீட்டர் நீளமான கம்பிய 20 துண்டுகளாக வெட்ட வேணும். 20 துண்டுகளாக பிரிக்க வேணும். பிரிக்க வேணும். பிரிக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் என்ன செய்வோம், வகுத்தல் செய்ய வேணும். 8 மீட்டரை 20ஆல 8 மீட்டரை 20ஆல வகுக்கிறோம். என்னண்டு 8 மீட்டரை 20ஆல வகுப்போம். அப்ப மீட்டரை நாங்கள் வகுத்தோம்டா 8 மீட்டர். 8 மீட்டரை 20ஆல வகுக்கிறோம். 8ல 20 அடங்காது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம், முதலாவது வழி 8 மீட்டர் 8 20ஆல வகுப்போம். 20ஆல வகுக்கிறோம். 8ல 20 அடங்காது. ஆகவே தசம் 0 போட்டு தசம் குத்தி இங்க ஒரு 0 போடுறோம். 8க்குள்ள 20 அடங்காது. ஆகவே இங்க ஒரு 0 போடுறோம். இப்ப மேல 0 தசம். இனி 80ல 20 எத்தனை முறை இருக்குன்னு பார்ப்போம். 80ல 20 4 முறை. அப்ப 4 தர 20 80. 0 8 மீட்டரை 20ஆல பிரிக்கும் போது 0.4 மீட்டர் வருது. இது ஒரு முறை. 8 20ஆல பிரிக்கும் போது 0.4 வருது மீட்டராக வச்சுக்கொண்டோம். இது நாங்கள் இப்படியான கேள்விகள்ல சென்டிமீட்டரா மாத்திட்டு பிரிக்கலாம். 8 மீட்டர் சமன் எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 8 மீட்டருக்கு 800 சென்டிமீட்டர். 8 மீட்டரை நாங்கள் 20ஆல வகுக்கிறது என்பது 800 சென்டிமீட்டரை 20ஆல வகுக்கிறதுக்கு சமனானது. 800 சென்டிமீட்டரை 20ஆல வகுக்கிறதுக்கு சமனானது. 8 மீட்டர்ல 800 சென்டிமீட்டர் இருக்குது. 800 20ஆல வகுப்போம். 800 சென்டிமீட்டரை 20ஆல வகுப்போம். 80ல 20 4 முறை. 4 தர 20 80. 0. அடுத்ததாக 0 தான் இருக்குது. அப்ப 0 மேல நாங்கள் ஒரு 0த்தை சேர்த்தது. 80ல 20 4 முறை. அப்ப 800ல 20 40 முறை. 800 சென்டிமீட்டரை 20ஆல பிரிக்கும் போது 40 சென்டிமீட்டர். 0.4 மீட்டர் என்பது இதுக்கு சமனானது. 0.4 மீட்டர் என்பது 40 சென்டிமீட்டருக்கு சமனானது. இப்படியும் செய்யலாம். ஆனால் நீங்கள்
8 மீட்டரை 20ஆல வகுக்க போறீங்க, 20ஆல பிரிக்க போறீங்க. அப்ப 8 20ல அடங்காது. ஆகவே நீங்கள் இதை இலகுவாக செய்ய வேணும்னா மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டு பிரிக்கலாம். பிரிக்கும் போது 40 சென்டிமீட்டர் 2 முறையிலையும் செய்யலாம். ஆனால் இந்த 0.4 மீட்டர் தான் 40 சென்டிமீட்டர். 0.4 மீட்டர் என்பது 0.4 மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 0.4 மீட்டருக்கு 0.4 நாங்கள் 100ஆல பெருக்குவோம். ஒரு தசம எண்ணு 100ஆல அப்படி பெருக்குவோம். தசம் இல்லாமல் முதல்ல பெருக்குவோம். 4ஐயும் 100ஐயும் பெருக்கினீங்கன்னா 400. அடுத்ததாக தசத்தை கவனிப்போம். தசமங்க இருக்கு, பின்னுக்கு இருந்து ஒரு தானம் தள்ளி இருக்கு தசம். ஆகவே விடையிலையும் பின்னுக்கு இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம் ஊட்டுவோம். 40 தசம் 0. 40 தசத்துக்கு அங்கால வர 0த்துக்கு பெருமானம் இல்லை, 40 சென்டிமீட்டர். 0.4 மீட்டர் என்பது சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 40 சென்டிமீட்டர் ஆயிரும். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அடுத்ததாக நீளம் தொடர்பான அளவீடுகளினுடைய பெருக்கல் வகுத்தல் பற்றி படிச்ச நாங்கள் இனி இறுதியாக எங்களுக்கு சுற்றளவு அப்படி என்ற ஒரு இறுதியாக நீளத்தின் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் படிச்சதுக்கு பிறகு சுற்றளவு இருக்குது. சுற்றளவு அப்படி என்றால் நீங்கள் ஏற்கனவே தரம் 7ல படிச்சிருக்கிறீங்க. ஒரு மூடிய தளவுரு ஒன்றை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையைத்தான் நாங்கள் சுற்றளவுன்னு சொல்லுவோம். மூடப்பட்ட தளவுருவாக இருக்க வேணும். மூடிய தளவுரு ஒன்றை சுற்றியுள்ள அளவு சுற்றளவு எனப்படுகிறது. அப்ப இந்த ஒரு மூடிய தளவுரு எடுத்திருக்கிறோம். ஒரு சதுர வடிவான மூடிய தளவுரு ஒன்றை எடுத்துக்கொள்ளுவோம். சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமனாக இருக்க வேணும். ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். அப்படி என்றால் இந்த தளவுருவினுடைய சுற்றளவு 4 பக்கங்களும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். 4 பக்கங்களின் நீளங்களையும் கூட்டுவோம். 5 சக 5 சக 5 சக 5 சமன் 20 சென்டிமீட்டர். சுற்றளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர். பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர்ல தரப்படும் போது சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் ஆகிய அலகுகள்ல தான் நாங்கள் சுற்றளவை அளப்போம். அப்ப ஒரு மூடிய தளவுரு ஒன்றினுடைய சுற்றளவண்டா அந்த தளவுருவை சுற்றியுள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை. ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர். அப்ப சுற்றி வர கூட்ட வேணும். ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். 4 பக்கங்களினுடைய மொத்த நீளங்களின் கூட்டுத்தொகை நான் சுற்றளவு 4 பக்கங்களின் நீளங்களையும் கூட்டும் போது 20 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்ப இந்த சுற்றளவை நாங்கள் இன்னும் இலகுவாக செய்யறதுக்கு ஒரு நாங்கள் தரம் 7லேயே படிச்ச நாங்கள் சென்ற பாடத்துல சூத்திரங்கள், சமன்பாடுகளுக்கு பிறகு சூத்திரம் அப்படின்னு படிச்ச நாங்கள். சூத்திரங்கள்
சுற்றளவுக்கான சூத்திரங்களை நாங்கள் உருவாக்கும் போது இந்த சுற்றளவை செய்கிறது சுற்றளவு பரப்பளவுக்கு சூத்திரங்கள் அவைகளினுடைய சுற்றளவுக்கான சூத்திரங்களை உருவாக்கும் போது எங்களுக்கு செய்கிறது இன்னும் இலகுவாக இருக்கும். நாங்கள் போன பாடத்துல அந்த சமன்பாடுகளும் சூத்திரங்களும்ல ஒரு சதுர வடிவான ஒரு தளவுருவினுடைய ஒரு பக்கத்தின் நீளத்தை நாங்கள் ஏ என்று எடுத்தோம்டா, சதுர வடிவான தளவுருவினுடைய ஒரு பக்கத்தின் நீளத்தை ஏ அப்படி என்று எடுத்தோம்டா, இந்த சதுர வடிவமான இந்த சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் எப்படி இருக்கும்? சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்கும் போது ஒரு பக்கத்தின் நீளம் ஏ, சுற்றளவுண்டா எல்லா பக்கமும் ஏயாக இருக்கும். 4 பக்கங்களையும் கூட்டுவோம். ஏ சக ஏ சக ஏ. ஏ என்ற அட்சரங்கள் அட்சரங்களை தெரியா கணியத்தை எடுத்திருக்கிறோம். ஒரே மாதிரியான தெரியா கணியங்களை நாங்கள் கூட்ட முடியும். ஒரு ஏ, 2A 3A 4A, ஒரு ஏ 2A 3A 4A கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 4A. அப்ப ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாக இருக்கும் போது இந்த சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான சூத்திரம் என்னவாக இருக்கும்? 4A. இந்த சூத்திரங்களை வச்சு கொண்டு இந்த சுற்றளவு காண்றது இன்னும் இலகுவாக இருக்கும். ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாக இருக்கிற ஒரு சதுர வடிவ சதுரத்தினுடைய சுற்றளவு 4A ஆகும். சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் கேள்வியை செய்யலாம். பாருங்க, தரப்பட்ட உருவின் சுற்றளவு காணுவோம். தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண்க. தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண்க. ஒரு சதுரம் ஒன்று தரப்படுகிறது. சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப நாங்கள் இந்த சதுரத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்கு சூத்திரத்தை பயன்படுத்துவோம். ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாக இருக்கும் போது சுற்றளவுக்கான சூத்திரம் என்ன? சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாக இருக்கும் போது சுற்றளவை காண்பதற்கான சூத்திரம் 4A ஆகும். இந்த 4Aல ஒரு பக்கத்தின் நீளம் ஏ தந்தால் 4A, ஒரு பக்கத்தின் நீளம் 5ஆக இருந்தால் என்ன நடக்கும்? 4 ஒரு பக்கத்தினுடைய நீளம் ஏ ஆக இருக்கிற மாதிரியான சதுரத்தினுடைய சுற்றளவு 4A ஆகும். அப்படி என்றால் ஒரு பக்கத்தின் நீளம் 5ஆக இருந்தால் என்ன நடக்கும்? ஏக்கு பதிலாக 5 கூட்டம் என்றால் சரி. 4 தர 5 சென்டிமீட்டர் சமன் 20 சென்டிமீட்டர். அப்ப இந்த சூத்திரத்தின் மூலம் நாங்கள் இலகுவாக இந்த சுற்றளவை காண முடியும். சுற்றளவு பரப்பளவு காணக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த சுற்றளவு பரப்பளவுக்கான சூத்திரங்களை நாங்கள் உருவாக்கி செய்யும் பொழுது இன்னும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி சுற்றளவுல இன்னும் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வகுப்புல நீளத்துல
நீளம் தொடர்பான அளவீடுகளினுடைய பெருக்கல், நீளம் தொடர்பான அளவீடுகளினுடைய வகுத்தலும், இந்த சுற்றளவுக்கான சூத்திரங்களை உருவாக்கி சுற்றளவு காண்பது தொடர்பாக படிச்ச நாங்கள் இதோட வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.